ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் அதை தான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நிறைய இந்த சம்மரில் நம்ம செடிகளை பராமரிக்கிறத பற்றி பார்க்கலாம். அதுவும் நர்சரியில் வாங்கின செடிகளை ரொம்ப பராமரிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நர்சரியில் நீங்கள் பிளான்ஸ் வாங்காமல் இருக்கிறதும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வாங்குறது அவாய்ட் தான் பண்ணுவேன். இருந்தாலும் சம்மர் வெக்கேஷனுக்காக எங்கேயாச்சும் நம்ம போகிறோன்னா போகிற வழியில் நர்சரியை பார்த்தா தான் நம்மளை மாதிரி கார்டனர்ஸ் விட மாட்டோம் இல்லையா? ஸோ அப்போ ஏதாவது செடிகள் வாங்கி தான் ஆகும். ஸோ அப்படி வாங்கின செடிகளை நம்ம வந்து கொஞ்சம் பராமரிக்கிறது வந்து எந்த மாதிரி பராமரித்தா அந்த செடிகளை வந்து நம்ம சர்வை பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். பட் வந்து அந்த கொடைக்கானல்லேருந்து நான் கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க வந்து ஷேடான ஏரியாவில் தான் வச்சுருந்தாங்க. நல்லா க்ரீன் நெட்லாம் போட்டுட்டு வச்சுருந்தாங்க. இதுவுமே கொடைக்கானல்லையுமே அப்படி தான் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து அந்த செடி தாங்காது. பட் நான் வந்து வண்டியில் வரும்போதே கொஞ்சம் டல்லாகி போயிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 நாள் அங்கே இங்கேமா சுற்றிட்டு அதை வந்து பார்த்து கொண்டு வந்தேன். அது வந்து நான் வாங்கினது கோலியஸ் வெரைட்டிஸ் வாங்கியிருந்தேன். நான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இன்டோர் பிளான்ட்ஸ் பெரும்பாலும் சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப அதோட தண்டுகளும் அது வந்து தண்ணீர் இல்லாமையும் இருக்காது. ரொம்ப அதிகமான தண்ணீரும் அதுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸை பார்த்து வளர்க்கணும். பட் அதனால் எனக்கு செடிகள் எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. வீட்டுக்கு வரவுமே 2-3 நாள் இருந்துச்சு. அப்புறமா காஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் செடிகள் வந்து வாங்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் இருந்தாலும் நம்மளை மாதிரி கார்டனர்ஸ்க்கு வந்து செடிகள் மேலே உள்ள பைத்தியம் தீரவே தீராது. ஸோ அதனால் செடிகள் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் செடிகள் வச்சுருக்கிறீங்கன்னா பெரிய பெரிய செடிகள் பெரிய தொட்டியில் வச்சுருக்கிறீங்க. அது மாதிரி அந்த செடிகளுக்கு இடையில இந்த சின்ன தொட்டி அல்லது சின்ன பேக்கெட்டை வச்சுருங்க. உடனேயும் ரீபார்ட் பண்ணக்கூடாது. பேக்கெட்டில் வாங்குறீங்கன்னா அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே வச்சு விட்டுருங்க. அல்லது இந்த ரோஸ் செடிலாம் பிளாக் பாட்டில் இப்போ வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா பெரிய செடிகளுக்கு இடையில வச்சு விட்டுடுங்க. அல்லது இந்த மாதிரி கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன்னா பெரிய செம்பருத்தி செடி பல வகை மரங்கள் ஏதாச்சும் நிற்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஷேடான ஏரியாவில் வச்சுடுங்க. பெரும்பாலும் நம்ம வந்து நர்சரியில் வாங்குகிற செடிகள் எல்லாமே ஷேடில் தான் அவங்களுமே வச்சுருப்பாங்க. தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை விட்டுட்டே இருப்பாங்க செடிகளுக்கு. அப்புறமா கெமிக்கல் உரம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து நான் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் நர்சரியில் வாங்குகிற செடிகளை இந்த சம்மரில். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து செடிகள் நல்லா வளர்ந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உரங்கள். நீங்கள் நர்சரியில் வாங்குறீங்கன்னா உடனே அந்த செடிகளுக்கு உரங்கள் கொடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி ஷேடில் வைங்க. மேக்ஸிமம் 1 வீக் அல்லது 10 நாள் நீங்கள் அப்படியே ஷேட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொட்டிக்கு ரீபார்ட் பண்ணுங்கள். ஸோ தொட்டியில் ரீபார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மண்கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்கலவை நீங்கள் கொஞ்சம் உதிரியான மண்கலவை கொஞ்சம் லூஸான மண்கலவை வைக்கும்போது தான் நல்ல வேர்கள் விட்டு வளர வாய்ப்பு இருக்கும். அவங்க வந்து சேரான மண் கொஞ்சம் சகதி மாதிரி இருக்கும். களிமண் செம்மண் அந்த மாதிரி ரொம்ப இறுகி போன மண்ணில் தான் நமக்கு செடிகள் வச்சு கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து வளர்க்குறது அது வந்து களிமண் நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து தோட்ட மண்ணோட கோகோபீட் சேர்த்து கொஞ்சம் உரங்கள் சேர்த்து வளர்க்கும் போது தான் நமக்கு செடிகள் நல்லா சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இல்லாட்டினா காஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நல்ல உதிரியான மண்கலவையில் நர்சரியில் வாங்குகிற செடிகளை வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உரங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா செடிகள் வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து பூத்துட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து செடிகளில் பூ இருக்குதான்னு பார்த்துட்டு தானே நம்ம வாங்குகிறோம். ஸோ அதனால் அவங்க எப்போவுமே செடிகளில் பூத்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து உடனே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே ரீபார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் போய் நிறைய உரங்களை சேர்த்து செடிகளை வந்து வளர்க்கும் போது அதாவது செடிகளை நட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து உரங்கள் அவங்க கொடுத்த உரங்கள் வேறு இருக்கும். அந்த மண்ணில் நாமளும் உரங்கள் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த செடிகள் வந்து ரொம்ப ஹீட் ஆகி அந்த உரங்கள்னாலேயே அந்த செடிகள் காஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து உரங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா அடி உரமாக கொஞ்சம் ஏதாவது சாண எருவோ மண்புழு உரமோ ஏதாவது நீங்கள் மண்ணோட கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா மண் மேலே உரங்கள் போட்டு விடணும் ஒரு 10 நாளைக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்செடிகளை நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை ரீபார்ட் பண்ணதும் நம்ம வந்து காஞ்ச கிளைகள் எதாவது இருந்தால் கட் பண்ணி எடுக்கணும். பூத்து முடிஞ்ச பூக்கள் இருந்தால் அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக தளிர்கள் விட்டு வளர ஆரம்பிக்கும். இல்லாட்டினா அந்த காஞ்ச பூக்களுக்கு சத்துக்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால புது கிளைகள் வராது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணும்போது நர்சரியில் உள்ள செடிகள் நல்லா வளரும்.